சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தார். அந்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா, கடவுள் நன்றி செலுத்தலாமா? நேற்று இதே நேரத்தில் விஜயோட ஏர்போர்ட்டில் இருக்கேன். நேற்று இதே டைமில் கரெக்டாக விஜயோட ஏர்போர்ட்டில் இருக்கேன். நைட்டு மிட் தான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். காலையில் 4 மணிக்கு எழுப்பி ஃபஸ்ட் சர்வீஸ் எங்கள் சர்ச்சில். சர்ச்சு முடிஞ்சிட்டு நிறைய வேலையை முடித்து எங்கள் மனைவி எல்லாம் வந்தோம் ஏர்போர்ட்டுக்கு. அவங்கள முன்னால் அனுப்பிட்டு நான் மெட்ரோவில் வரலாம், எனக்கு சில வேலைகள் இருந்தது. அவங்களாம் காரில் அனுப்பிட்டு பின்னால் வந்தால் ஃப்ளைட்டை விட்டுட்டேன். அவங்க போயிட்டாங்க ஃப்ளைட்டில். எரிச்சின்னு தெரியல. அடுத்த ஃப்ளைட் உடனே கேன்சல் போட்டு வந்தேன். பல வேலை, பல கஷ்டங்கள், பல டிராஃபிக். 2 நாளைக்கு முன்னாடி பெங்களூரில் 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இவ்வளோ வயதிலையும் கடவுள் ஒரு பெரிய கிருபை தந்து வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு உங்களெல்லாம் காணபடியான ஒரு பெரிய கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தலாமா? அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. உன்னதத்தை வெட்டிரங்கி பள்ளி வந்த என் நாதனே, உன்னதத்தை வெட்டிரங்கி மண்ணில் வந்த என் நாதனே, என்னிலுள்ள நன்றி உள்ளோம் பொங்கி வழியோத நாதனே, என்னிலுள்ள நன்றியுள்ளோம் பொங்கி வழியோத நாதனே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. பாவசேற்றில் மோசம் போன எல்லையும் தேடி வந்தியே, பாவசேற்றில் மோசம் போன எல்லையும் தேடி வந்தியே, என்னிலுள்ள நன்றி உள்ளோம் பொங்கி வழியோத நாதனே, என்னிலுள்ள நன்றி உள்ளோம் பொங்கி வழியோத நாதனே. அன்பு நிறை
சேவை என் ஆசையே. மனதில் வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையா என் மனதில் வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையா நீ பெருக நான் சீருக உம்மில் மகிழ்ந்தரா ஜீவிப்பே நீ பெருக நான் சீருக உம்மில் மகிழ்ந்தரா ஜீவிப்பே அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவை எல்லாம் பாத சேவைய நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்க மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசு இனிய நாமத்தில் ஜெயங்கேட்கே நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். நான் ஒரு ஊழியன் அல்ல, முதல்ல சொல்ல நான் ஒரு வியாபாரி. கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபையில் கடவுள் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற விதத்தை பார்த்து கடவுளுக்கு சாட்சியாக இருக்கணும், மகிமையாக இருக்கணும். இந்த ஒரு எண்ணத்தில் தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடவுள் ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆனால் நேரம் கிடைக்க நேரம்னு இல்லை, முழுசுமாகவே கடவுளுக்காக வாழணும். இதுதான் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு மனுஷனும் ஒன்றும் எடுத்து செல்ல முடியாது. அதை மனதில் வச்சு வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை கடவுள் பிரயோஜனமான வாழ்க்கையாக உண்மையான வாழ்க்கையாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எவ்வளோ விலகின இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான சூழல் இருந்தாலும் சரி, இரவெல்லாம் படுத்த நேரம் 2.5 மணி நேரம் தான் படுத்து வந்துருப்பேன். 2.5 மணி நேரம் தான் சரியாக படுத்து வந்துருப்பேன். பகல் தூங்க முடியல. ஏர்போர்ட்டில் போர்டிங் வர்றதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் உட்காந்தேன் சேரில். அதுக்குள்ளே தூங்கிட்டேன். வந்து எழுப்பிட்டாங்க, வந்து ஐயா போர்டிங் போகுது, முடிய போகுதுன்னு சொல்லி. அவ்வளோ டயர்டு தான். ஃப்ளைட்டு மெட்ராஸ் ஏறி சீட்டில் உட்காந்தேன், அவ்வளோதான். லேண்டிங்கும் போது டயர் கீழே ரோட்டில் விழுந்து சத்தத்தை பார்த்து என்னை அதை பார்த்தா எம்பிளிச்சு. அவ்வளோ டயர்டு தான். இருந்தாலும் கடவுளுக்கு வாழணும், ஆண்டவருக்காக வாழணும் ஒரு எண்ணம் தான், நோக்கம் தான், சிந்தனை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒந்த வாழ்க்கை தான். இன்றைக்கி மனுஷன் உலகத்துக்கு எப்படியோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கான். அரசியல்வாதிகள் கட்சியை கூட்டுறாங்க, கூட்டத்தை சேர்க்காங்க. எல்லாருமே மக்கள் லாபத்துக்கு இல்லை, தங்கள் சுய லாபத்துக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை பரலோகத்தை போய் வாழலாம், கடவுளோட சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு நாள் வாழும்போது பரலோகத்துக்கு போயிடலாம். ஏன்னா மனுஷன் உலகத்துக்கு ஒன்றும் இல்லை. மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் ஒவ்வொரு மனுஷன் மேலே விழுந்த கடமை. யாருன்னாலும் சரி, மனுஷன் பிறக்கிறான், அப்புறம் நாளைக்கு செத்து போகிறான். ஆனால் நியாயத்தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் மனுஷன் அறியணும். அதுதான் நம்ம வாழணும்னு சொல்லி கர்த்தருக்கு பிரியமாக வாழணும்னு சொல்லி ஒரு எண்ணம் தான். தம்பி சிபி பாஸ் தான் என்ன தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தினது. அவர் மூலமாக நிறைய ஆலயங்கள் கட்டப்பட்டு நீண்ட கால பிரிப்போம். பெரும்புளியில் தம்பி எபனேசர் எனக்காக வீட்டை கட்டி வச்சுருக்கார் தங்குறதுக்காக. என் மருமகன் ஊழியக்கார், என் மகள் ஊழியம், எல்லோரும் அங்கே தான் போய் தங்குகிறோம். அவ்வளோ ஒரு கிருபை. அது மாத்திரமே ஒவ்வொரு நாட்களும் நேரம் கிடைக்க நேரம்லாம் வாழ்கிற வாழ்க்கை கடவுளுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். இந்த ஒரே எண்ணம் தான். அவன் எல்லோரும் அதை தான் மனுஷன் நினைக்கணும்.
எந்த பணமும் யாரையும் காப்பாற்றாது, எந்த படிப்பும் யாரையும் காப்பாற்றாது, எந்த பட்டமும் யாரையும் காப்பாற்றாது. நீ நடக்கிற வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி நீ வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசடி போல உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவன் பிரியமான வாழ்க்கையாக வாழலாம். அப்படி தான் பரிசுத்தவான்கள்லாம் வாழ்ந்தாங்க. நீ மிஷினரிகள் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஊரில் ஒரு அடி நல்ல மட்டும் கிடையாது. மிஷினரிகள் இல்லைன்னு சொன்னால் ஒரு அடி நல்ல மட்டும் கிடையாது. மிஷினரிகள்லாம் தங்களை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவெல்லாம் வாரவெல்லாம் கமிட்டி மெம்பராக இருக்க சரி, டிசியாக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், கரஸ்பாண்டாக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், நமக்கு எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணலாம், திருச்சபையில் எப்படி சம்பாத்தியம் பண்ணலாம், எப்படி பணத்தை எடுக்கலாம், இந்த நோக்கத்தை தான் வராங்களே ஒழிய நம்மளால என்ன லாபம், திருச்சபைக்கு என்ன லாபம், ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எண்றது இல்லை. சில பேர் நினைக்காங்க பணம் சம்பாரிச்சிடலாம். நீ திருச்சபையை அழித்து பணத்தை சம்பாரிச்சேன்னு சொன்ன ஆண்டவர் உன்னை கூறு போட்டுருவார். நீ திருச்சபை கூறு போட்டு வாழ நினச்சி சொன்ன நீ வாழ்ந்த சரித்திரமே இல்லை. ஆண்டவர் அறியாத மக்களோடு நினைக்காங்க எப்படியோ வாழ்ந்தா செத்தா அந்த கோயில் சொத்தை சாப்பிட்டா குளம் அழிஞ்சு போன்னு பயப்படுறாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க அந்த பயமே இல்லை. அவங்களுக்கு வெறும் ஆண்டவர் மன்னிப்பார் அப்படின்னு நினைக்காங்க. கம்பெனியை வாங்கிட்டா மன்னிச்சிரும், சந்தா கட்டிட்டா மன்னிச்சிருவார், ஏதோ கோயிலுக்கு வந்துட்டா அப்படிலாம் கிடையாது. நீ வாழ்கிற வாழ்க்கை புரோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து புரோஜனமே இல்லை. ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழலன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் சரி தப்பிக்க முடியாது. கர்த்தர் பட்சிக்கிற அக்னி, ஒருத்தரும் தப்ப முடியாது, யாரும் தப்பவும் விட மாட்டார். ஒருவேளை கிருபையின் காலம் நிச்சயம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த கிருபையின் காலத்தில் கடவுளுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணுதை தான் நினைக்கலாம். யாக்கோபு எத்தனையோ தப்பு பண்ணிட்டான். தன் அண்ணனை ஏமாற்றி, ஏசாவை ஏமாற்றி அது சொத்தை எடுத்துக்கிட்டான், பரம்பரமான சொத்தை எடுத்துக்கிட்டான். தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டான். ஆனாலும் அவனுக்கு தப்ப முடியலை. ஏன் தப்ப முடியலை? ஏசா என்ன சொன்னான், என் தகப்பனுக்கு சாவு ஒரு நாளைக்கு வரும், அன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்துக்கு கூடுவோம், அன்றைக்கி என் சகோதரனை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் போடுறான். இந்த வார்த்தையை ரெபேக்காள் கேட்டோன்னு அவனுக்கு தாங்க முடியலை. தன் புருஷனை ஈசா கிட்ட சொல்கிற, இந்த மகன் ஒருவேளை இழந்துட்டானோ கஷ்டம், அதனால் அவன் இங்கே இருக்க வேண்டாம், இந்த இஸ்மவேல் சந்தையில் கல்யாணம் பண்ண வேண்டாம், என் அண்ணன் வீட்டுக்கு லாமன் வீட்டுக்கு அனுப்புவோம், அங்கே ஒரு பெண்ணை கொள்வானால் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை நம்பி ஈசாக்கு யாக்கோபு அனுப்புகிறான். யாக்கோபு கிட்டத்தட்ட போன தூரம் 160 கிலோமீட்டர் சொல்லி வரலாறு சொல்லுது. 160 கிலோமீட்டர் தூரம். எத்தனையோ விஷப்பூச்சிகள், எத்தனையோ காட்டு மிருகங்கள், எத்தனையோ விதமான காரியங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் தாண்டி போகிறான். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான மனுஷனாக இருந்ததுனால ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்காரு. வேதத்தில் வாசிக்கமில்லை. ஆதியாகமம் 28:15 வாசிக்கும் போது, நான் உன்னோடு கூட இருந்து போகுமிடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், அவன் சொன்னதை செய்யுமிடவும் உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டு வாக்கு கொடுக்காரு. இந்த வார்த்தையை யாக்கோ பிடிச்சிக்கிட்டு பார்க்க ஆண்டோட கேட்க, ஆண்டவரே நீ என்னோடு கூட இருந்து போகுமிடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பந்து திரும்பி வர பண்ணுவியானா என் சம்பாத்தியம் தசமத்தை கொடுக்குறேன்னா. அது மாதிரி கொடுத்ததுனால ஆண்டவர் அவனை எத்தனையோ விதமான ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஒரு மகிமுள்ள மகனாய் விளங்கினான். மகிமையாக விளங்கி ஆண்டோட போராடி ஜெபிச்சான்ல. தன் ஏசாவை சந்திக்க போகிறோம், ஒருவேளை சகோதரனாக ஏசா கொலை பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி ஆண்டுகிட்ட போராடி ஜெபிக்கான்ல. வேதத்தில் வாசிக்கமில்லை. ஆதியாகமம் 33 வாசிக்கும் போது போராடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, தேவதூர்லாம் சொல்கிறாங்க பொழுது விடிய போகுது, நீ போன்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேங்க. இந்த வார்த்தை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஆண்டு பிடிச்சோன்னு அவன் என்ன சொல்கிறாரு, அவனு உன் பேரை நீ யாக்கோபு இல்லைப்பா, இஸ்ரவேல் பேரை மாத்துறேங்கிறாரு. ஒரு இஸ்ரவேல் மாற்றுறது மாத்திரமல்ல, உலக படத்தில் இஸ்ரவேல் ஒரு தேசமே உருவாச்சு தெரியுமில்ல, யாக்கோபு பேரால் தான் இஸ்ரவேலும் ஒரு தேசமே உருவாச்சு. இன்றைக்கி எத்தனையோ விதமான சண்டைகள் நடக்குது, போர் நடக்குது, யுத்தங்கள் நடக்குது. இருந்தாலும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தை நான் வாய்க்காமல் சொல்லி இஸ்ரவேலுக்கு விரோதமாக யார் போர் எடுத்தாலும் நிற்காது. காரணம் கேட்டால் தேவனால் அபிஷேகப்பட்ட மனுஷன் வாழ்ந்த பூமி. யாக்கோபு தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான்.
யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு நாவில் ஏறல் வந்த ஓடிட யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு நாவில் ஏறல் வந்த ஓடிட துக்கத்தால் கல்லி சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேவே வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் போவதண்டாயில் ஏனோ நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியில் மரத்துக்கேறும் வடியை போலவே என் போதை தோன்ற வள்ளுமையா எழுந்த தேவனே மரத்துக்கேறும் வடியை போலவே என் போதை தோன்ற வள்ளுமையா எழுந்த தேவனே திருமையாக நீரனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாக அழைத்து அன்பினோவமாக செய்யும் தேவனே நான் போவதண்டாயில் இன்னும் நெருங்கி தீர்வதேயும் ஆவல் பூமி நித்திரையில் நின்று விழித்த காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே இந்த துன்பத்தில் வழியா என்னுமை கீர்த்தி செய்து தேவனே நான் ஓமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதேல் ஆவல் பூமியில் ஏனோ நெருங்கி சேர்வதேல் ஆவல் பூமியில்
விசேஷமாக நல்ல பெரிய ஒரு பணக்கார குடும்பத்திலேயோ வசதியான குடும்பத்திலே பிறக்கலை. சாதாரணமான கஷ்டமான குடும்பத்தில் சோத்துக்கே வழி இல்லாத குடும்பத்தில் பிறந்த மனுஷன். செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்த மனுஷன். ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ வைத்திருக்கார். எவ்வளவோ. நாங்கள் 4 சகோதரருக்கு ஒரே குடும்பம். இன்றைக்கும் ஒரே கிச்சன் தான். சென்னைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 57 வருஷம் ஆயிடுச்சு. சென்னைக்கு போயிட்டு போகும்போது ஒன்றுமே கிடையாது, வெறுமை. ஆனால் கடவுளை முன்னூச்சி வாழ்ந்தோம். தாவீது சொல்கிறார்ல, சங்கீதம் 16 எடுத்து வாசிக்கும்போது, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலதுபாசி இருக்கிறபடியால் அசைக்கப்பட முடியலன்னு சொல்கிறார்ல. ஒரு அசைக்கப்பட முடியாத வாழ்க்கை கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு எத்தனையோ மக்கள் எப்படியோ வாழ்கிறாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ஒன்றுமே கிடையாது. தருத்திரம், வேதனை, கண்ணீர், அவ்வளோ நிந்த நிறைந்த வாழ்க்கை, கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, குப்பையும் தூசியுமாக வாழ்ந்த என்ன ஆண்டு உயர்த்தினார்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த மாட்டார. ஆனால் ஆண்டவர் கேட்குறது வாழ்க்கையில் உண்மையான வாழ்க்கை வாழணும் தான் கேட்காரு. நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை கிடையாது. கிறிஸ்தவங்க நிறைய பேர் 95% தப்பு தான் செய்கிறாங்க. கடவுளுக்கு பயப்படலை. கடவுள் நிச்சயமாக கடவுளுக்கு நீ பயந்து நீ வாழ்வாயானா உனக்கு கொடுக்குது புண்ணியம்னு நினச்சி சங்கீதம் 128 வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கும் பாக்கியவான் கையில் பிரியாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், மனைவி வீட்டுடன் கருதும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திய செடி ஒலிவுமர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனும் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய் விதத்தில் வாசிக்கமில்லை. நீ கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த அப்படி சொன்ன, சாட்சியை நீ வாழ்ந்தன்னு சொன்ன, ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். நீ வெட்கப்பட்டு போவான். ஆனால் போதுங்க வாழ்க்கையில் உண்மையாக நீ வாழ்ந்து கர்த்தர் கொடுத்தது போதும், கடவுள் கொடுத்த வாய்ப்பு போதும் நினச்சி வாழ்வாயானா திருச்சபைக்கும் கடவுளுக்கும் சாட்சியாக மையமே வாழ்வாயின்னு சொன்ன கர்த்தர் உன்னை எவ்வளவோ எடுத்துவார். நான் ஒவ்வொரு நாட்களும் கேட்பேன். தாவீது ராஜா வாண்ட சொல்லுவார், அப்போஸ்தலர் 13:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி ஈசாயின் குமாரி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி எனக்கு சித்தமானதை செய்வான், அவனை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டே நான் சாட்சி கொடுத்தார்ல, தாவீதுக்குள் சாட்சி கொடுத்தார்ல. நான் ஒவ்வொரு நாட்கள் கேட்குற ஆண்டவர், இப்படி இருதயத்தை ஏற்ற மனுஷனாக வாழணும், இருதயத்தை சாட்சியோட மனுஷனாக வாழணும். என் வாழ்க்கை என்ன குறைவுண்டோ அந்த குறைவை நிறைவாக்கி மகிமையுள்ள மனுஷனாக வாழணும்னு சொல்லி வாழ்ந்தார்ல. அவன் ஆலயத்து மேலே ரொம்ப பற்றுதலாக வாழ்ந்தான்ல. அவன் சாதாரண மனுஷன் இல்லை, எவ்வளோ பாவம் பண்ண மனுஷன்தான். உரியாவை கொலை செய்து, உரியாவில் பட்டயத்தால் கொலை செய்து புதிய மணி 10 சேவலை எடுத்துக்கிட்ட மனுஷன்தான். எத்தனையோ பொருளாங்க செய்த மனுஷன்தான். ஆனால் ஆண்டவர் சுமந்து கண்ணி விட்டு அழுதான்ல. ஆண்டவர் கண்ணி சுமந்து கண்ணி விட்டு அழுதுனோடனே ஆண்டவர் பாவத்தில் மன்னிச்சார்ல. மன்னிச்சது மாத்திரமல்ல, அவனை சாட்சியாக வைத்தார்ல. அவன் ஆலயத்து மேலே வாஞ்சியுள்ள மனுஷனாக இருந்தான்ல. நீங்கள் மக்கள் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னா, ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ஆலயம் கட்டினா நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், அந்த ஆலயத்தை கட்டினா எவ்வளோ காசு எடுக்கலாம், இதைத்தான் வராங்களே ஒழிய தேவனுடைய ராட்சியம் கட்டப்படணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனுஷன் வாழ்க்கையில் இல்லை. வேதத்தில் வாசிக்கும் போது 1 வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது ஆலயத்தை கட்ட போகிறான். ஆண்டு சொல்ல, நீ ஆலயத்தை கட்ட முடியாதடா, நீ அநேக ரத்தத்தை சிந்திட்ட, உன்னை கட்ட முடியாது, உன் கற்பப்புற சாலமன் தான் கட்டுவான். அவனுக்கு சாட்சி கொடுக்காரு. சாலமன் கட்டும்போது கூட அவனுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுல்ல, கஷ்டம் வேதனை வரக்கூடாதுல்ல. அவனே சொல்கிறான், 10 லட்சம் தாழ்ந்து சங்கத்தை சேகரித்தேங்க, 1 லட்சம் தாழ்ந்து பொண்ணை சேகரித்தேங்க, 10 லட்சம் தாழ்ந்து வெள்ளி சேகரித்தேங்க, எண்ணெய்க்கு கடங்காத இரும்பை வெண்கை சேகரித்து வச்சேங்க. அது மாத்திரமல்ல, 1 வாசிக்கும் போது, இந்த தேவனுடைய ஆலயத்து மேலே வாஞ்சையினால பற்றதுனால என் சொந்த பொண்ணையும் வெள்ளியும் ஆலயத்துக்கு கொடுக்கேன்டான். ஒரு தாளந்துங்கிறது நம்ம இந்திய காசுக்கு 13 கோடி சில்லற. அது சேகரித்த காசை பற்றினா கணக்கே கிடையாது. காரணம் அவ்வளோ ஆலயத்தை சேகரித்தான். இன்றைக்கி நம்ம மக்கள் துட்டு சம்பாதிக்கணும், துட்டு எடுக்கணும், துட்டு சாபம்.
வேதத்தில் வாசியம் இல்லை. நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். ஐஸ்வர்யத்தை தீவிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். நீ பணத்தை எடுத்துப்பார், கடவுளுடைய பணத்தை எடுத்துப்பார். இன்றைக்கி பயம் கிடையாது, மனுஷனுக்கு பயம் கிடையாது. வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அனனியா சபையில் 2 பேர் வாழ்கிறாங்க, புருஷன் மனைவி தான் வாழ்கிறாங்க. பேதுரு பொதுவாக ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பேதுரு பொதுவாக ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொத்துக்களை விற்றாந்து பேதுரு கையில் கொடுக்காங்க. ஊழியத்தை பொதுவாக வச்சு அனுபவிக்காங்க. அப்போ அனனியா சபையில் புருஷன் முன்னாடியும் கொண்டு வந்து தன் சொத்தை விற்றுட்டு ஒரு பகுதியை எடுத்து வந்திச்சு வச்சுட்டு மிச்ச பணத்தை பேதுகிட்ட கொண்டு கொடுக்காங்க. பேதுரு என்ன கேட்காரு? சொத்தை விழுத்தாலும் விற்றீங்களான்னு கேட்காங்க. ஆமான்னு போய் சொல்கிறான். பேதுரு என்ன கேட்காரு? சொத்தை விற்கிறதுன்னு உன் சொத்து தான், விற்றப்பதும் உன் சொத்து தான், ஏன் தேவ சமூகத்தை போய் சொல்கிற அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை கேட்ட உடனே அனனியா அப்படி சுருண்டு செத்து போகிறான். செத்து போய் 10 வாலிபருக்கு போய் அவனை அடக்கம் பண்ணிட்டு வராங்க. 3 மணி நேரம் கழித்து மனைவி சப்ரால் அறியாமல் உள்ள ஒரு நுழையிறா. பேதுரு கேட்கான்ல, இவ்வளோ தான் விற்றீங்களான்னு கேட்கான். ஆமான்னு சொல்கிறா, பொய் சொல்கிறா. அவன் சொல்கிறான், புருஷன் அடக்கம் பண்ண கால் வீட்டுக்குள்ளே வரல பாவி, நீ இப்படி பொய் சொல்கிறியே, ஒருமித்து பொய் சொல்கிறியே. அது ஒரு வார்த்தை தான் சொன்னான், அப்படியே அவ்வளோ செத்து போயிட்டேன். இன்றைக்கி அப்படியோட பனிஷ்மெண்ட் திருச்சபையில் இருக்குன்னு சொன்னேன், கொஞ்சம் உண்மையாக வாழுவானுங்க. அப்படி சொத்து அப்படி அது உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்னால தான் கடவுள் மன்னிப்பார். கடவுள் பட்சிக்கிற அக்னி ஒருத்தன் தப்ப முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ. மக்களும் என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு வேலை கிடச்சிடணும், அவர் கரஸ்பாண்டாக வேலை கிடச்சிரும், அவர் டிசியான வேலை கிடச்சி, இதைத்தான் நினைக்காங்க ஒழிய அவன் கரஸ்பாண்டானது அவன் எப்படி வேலை கொடுக்க முடியும்? கடவுள் சித்தம் இல்லாமல் இப்படி செய்ய முடியும்? உண்மையான மக்கள் வேணும் இல்லை. வேதத்தில் வாசியம் இல்லை. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கண்காணினா எப்படி மெம்பராக இருக்கணும், எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கணும்? ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும், உண்மை உள்ளவனாக இருக்கணும், பண ஆசாத இல்லாதவனாக இருக்கணும், குடிக்காம இருக்கக்கூடாது. நீ பாதி பேர் குடிக்கான். 3 வருஷத்துக்கு முன்னே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாராயம் வந்து 260 கோடிக்கு வித்துச்சு. 260 கோடி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. அப்போ அவ்வளோ குடிக்காரன் இருக்கான் கிறிஸ்தவன். இன்றைக்கி குடிச்சு தான் இருக்கான், நிறைய பேர் குடிச்சு தான் வாழ்கிறான். ஒரு எண்ணங்களை இன்னி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இது வாழ்க்கை இல்லை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. நீதிமொழிகள் 23, 27, 28, 20 வசனம் வாசிக்கும் போது ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு கண்ணீர், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யார் ரத்தங்களின் கண்கள், மதுபானம் இருக்கிற தங்கி திரும்ப வேதத்தில் வாசிக்கம் இல்லை. மதுபானத்தை குடிக்க வாழ முடியாதா? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. நீ நடந்து போகும்போது பேதுரு நிழல் பட்டு அனைவரும் சோமானாங்க. பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டே சோமானாங்க. பவுல் நடந்து போகும்போது நிழல் பட்டே சோமானாங்க. நீ உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது? நம்ம வாழ்க்கையை பார்த்தாது யோசித்து பார்க்கணும். வாழ்க்கை ஆண்டவர் என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும்னு நினைக்கணும். எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க, வேதனை அனுபவிக்க. வேதத்தில் வாசியம் இல்லை. நீதிமொழிகள் 16 எடுத்து வாசிக்கும் போது வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கு பிடிச்ச. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. என் வழி கடவுள் பிரியமான வழியாக இருக்கா? யோசித்து பார்க்கணும். என் வழி ஆண்டவர் பிரியமான வழியாக இருக்க. ஆண்டவரை யோசித்து பார்க்க கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் தியானிக்கணும். அது தியானம் இல்லாமல் ஐயோ எனக்கு வேதனை, எனக்கு கஷ்டம், எப்படி கஷ்டம் வராமல் போவோம்? நீ பாவம் செய்வானா வாசப்படி தான் படுத்துருக்கு, வேற எங்கேயும் பாவம் போகாது. வீட்டு முன்னே தான் படுத்து கிடக்கும், வேற எங்கேயும் போகாது. உங்கள் பாவங்களை பின்தொடரும், ஒரு நாள் கை விடாது. நீ ஒருவேளை நம்ம அப்படி தர்மம் பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டா ஆயுள் நினைக்காத. நீ கடவுளுக்கு மனம் திரும்பி சாவிதான் அழுதான்ல, மனக்கசந்து அழுதான்ல, ஒரு சாதாரண விஷயந்தான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அரண்மனையில் உட்கார்ந்துருக்கான், மாடியில் ஏறி பார்த்துக்கிட்டு இருக்கான். வேடிக்கை பார்த்துருக்கும் போது ஒரு சாணமான சிறியை பார்க்கான். யான்றான்னு பார்க்கான், விசாரிக்கான். கொண்டு வர சொல்லி தப்பு பண்ணிடுறான்ல. தப்பு பண்ண உடனே அவன் ரொம்ப ஒரு மாதிரி நினச்சி தப்பு பண்ணிடுறான். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு பாடத்தை போட்டுறார்ல. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தீர்க்கதரிசி நாத்தான் அனுப்புகிறார்ல. நாத்தான் அனுப்பி அவன் நாத்தான கதை சொல்கிறான்ல. பெரிய ஐஸ்வர்யமாக இருந்தான், கோடீஸ்வரன் இருந்தான். அவனுக்கு எத்தனையோ ஆடு மாடுகள் ஒட்டகங்கள்லாம் இருந்தது. பக்கத்து வீட்டில் ஒரு 7 குடியானவன் இருந்தான். இந்த 7 குடியானவன்கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்தான். அந்த ஆட்டுக்குட்டி மாடியில் படுத்துக்கிடும், அவங்க கூட ஒன்று படுத்துக்கிடும், சாப்பிடும், முன்னே சாப்பிடும். திடீர்னு அந்த 7 வீட்டுக்கு 7 வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தான். விருந்தாளி வந்த உடனே அவன்கிட்ட லட்சக்கணக்கான ஆடு மாடுகள் உண்டு, எடுத்து அடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டான். 7 குடிதான் வளர்த்தான். அந்த ஒரே ஆட்டுக்குட்டி எடுத்து அடிச்சிட்டான்ல. அவன் கேட்கான், மனுஷன் சாகணும்னு சொல்கிறான். தாவீது ராஜா சொல்கிறான். அப்போனா நாத்தான் திக்கி சொல்கிறான், யாரும் இல்லைடா,
நீ தாண்டத மனுஷன், நீ தான் அந்த மனுஷன். அந்த பாவம் பண்ண தாவீது வாழ்க்கை எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? எவ்வளோ வேதனை. சொந்த மகளை சொந்த மகனை கெடுத்துடுறான். சொந்த மகன் அப்சலோம் அவன் சாகடிக்கு விட பின்தொடர்றான். எத்தனை வேதனை, எத்தனை கஷ்டம். காரணம் கேட்டால் நீ பாவம் செய்வாயானால் ஒரு வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குமானா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்குமானா, ஆண்டு ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார், உயர்த்துவார். என்றைக்கு ஆண்டு உயர்த்துவார். காரணம் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். காரணம் நீ நேசிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவர். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோ மார்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ மார்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. ஸ்தோத்திரமோ கனமோ நல்லமையோ பலனோ, ஸ்தோத்திரமோ கனமோ நல்லமையோ பலனோ, மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையோ துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோ ஆதரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள், உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ ஆவியானவரே, அன்பு செய்கின்றோ ஆவியானவரே,
தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல. வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா யோவான் 8:46 வாசின்னா அன்று சொல்லுவார்ல, என்கிட்ட பாவம்ன்றது யாரை குற்றப்படுத்த முடியும்னு கேட்டார். உலகம் எந்த அவதாரம் கேட்கல, எந்த தெய்வங்கள் கேட்கல, எந்த தலைவரும் கேட்கல, ஆண்டவர் தவிர. இன்றைக்கி அந்த வாழ்க்கை நம்மகிட்ட இல்லை. முன்னெல்லாம் ரோட்டில் கிறிஸ்தவங்க போகிறாங்கன்னா ஐயோ கிறிஸ்தவங்க போகிறாங்க, கிறிஸ்தவம் வணங்குவாங்களாம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க ரோட்டில் போனால் திருடன் போகிறாங்க. காரணம் கேட்டால் உண்மை இல்லாத வாழ்க்கை. தோமா தானே இங்கே இறங்கினார். 12 சீடரில் தோமா தானே இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தார். அது நீங்களாம் புண்ணியம் பிடிச்சவங்க இல்லை. நாகர்கோவில் மக்கள்லாம் சாதாரண மக்கள் இல்லை. திருவாங்கூர் ஜமீனில் தோமா இறங்கி வரும்போது ஒரு மனுஷன் நாய் கடிச்சு 2 கையை தூர போட்டுச்சு. அந்த கையை எடுத்துட்டு ஓடி அழுகுறான். தோமா அந்த கையை எடுத்து ஒட்டி வச்சு அவனை ஜெபம் பண்ணி அனுப்பிட்டார்ல. இன்றைக்கி அந்த அற்புதம் நமக்கு ஏன் செய்ய முடியாது? அந்த விசுவாசம் வாழ்க்கை நம்மகிட்ட இல்லை, அந்த அன்பான வாழ்க்கை இல்லை. தோமா கூட ஆண்டவர் நம்பாம தான் வாழ்ந்தான். மேலறையில் இருக்கும்போது வேதத்தில் வாசிக்கம் இல்லை. ஆண்டுக்கு மேலறையில் வரும்போது இந்த 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தோமா இல்லை. அவர் இல்லாமல் கையை விட்டு நான் பார்த்தாலோட காயத்தை பார்த்தாலோட நம்ப மாட்டேங்க. ஆண்டவர் சொல்கிறல்ல, தோமாவே நீ காணா நிறைய விசுவாசிக்க உண்டு, நீ கண்டு விசுவாசிக்கிறாடா, உண்மையாக வாழ்னு சொன்னார்ல. தோமா கதறி அழுதான்ல. இன்றைக்கி அப்படித்தான் விசுவாசம் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய நாகர்கோவிலில் உள்ள பள்ளியில் பார்த்து நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய ஊழியர்கள். எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு ஸ்கூல் உருவாக்கி கொடுத்தாங்க ஐயா VVS மால்ராஜ்னு சொல்லி. பரிசுத்தவான், அவர் மாதிரி பரிசுத்தவான் உலகத்தில் நீ பார்க்க முடியாது. அவர் நாகர்கோவில் டவுன், அவருக்கு அவர் ஸ்டேட் அவார்டு சென்ட்ரல் அவார்டு வாங்கின மனுஷன். நீதிமான் தான். வேதத்தில் வாசிக்கும் 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது சுனேமியால் சொல்லுவா, சுனேமியால் தன் புருஷனை பார்த்து சொல்லுவா, தீர்க்கதரிசி யார் இருக்குதா? எலிசா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எலிசா பார்த்து சொல்லுவா, இவர் பரிசுத்தவான் என்று காணுங்கிறேன், எப்போனாலும் வீட்டு தங்கட்டும், ஒரு நாற்காலி போடுவோம், குத்துவிளக்கு வைப்போம், எப்போனாலும் தங்கட்டும், இவர் பரிசுத்தவான்னு சொல்லி அவர் சொல்கிறாள்ல. அந்த சாட்சி நம்மகிட்ட சொல்ல முடியுதா? இப்போ சாட்சி சொல்ல முடியுதா? சாட்சி இல்லை. என்கிட்ட உண்மையான வாழ்க்கை இல்லை. உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கை ஆண்டு கேட்கணும். ஆண்டு என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அப்பா என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும், மகிமை உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. நீ நடந்து போன்னு சொன்னால் மகிமையோடு வாழ்ந்து போயானா எவ்வளவோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்ல. காரணம் கேட்டால் நம்மகிட்ட ஏதோ டைம் பாஸிங், கோயிலுக்கு வரமா டைம் பாஸிங். நாங்கள் யார் காசையும் எடுக்கிறது இல்லை. பவுலடியை சொல்கிறார்ல, அப்போஸ்தலர் 20:34 வாசி பார்த்தீங்கன்னா பவுல் என்ன சொல்கிறார்? எனக்கும் என் கூட இருந்தவங்களுக்கும் என் சொந்தங்கள் வேலை செஞ்சுருக்காரு. வாங்குவதை பார்க்கணும், கொடுப்பது பாக்கியங்காரு. நான் அப்படி வாழ்கிறோமா? அப்படி வாழ்க்கைன்னு ஆண்டு கேட்கணும். ஆண்டு எங்கள் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கை இருக்கட்டும் சாமி, உண்மையுள்ள வாழ்க்கை இருக்க கிருபை தாங்க, உண்மையுள்ள வாழ்க்கை இருக்க கிருபை தாங்க. இப்போ நான் ஒரு டெத்து விட்டு போயிட்டு வந்தேன். வரும்போது இந்த ஐயா பெரிய பரிசுத்தவான், பார்த்துட்டு அவருடைய காலத்தில் நிறைய பேர் உண்மை இல்லை, திருச்சபை இல்லை, சண்டை, வெட்டு, குத்து, மகிஞ்சத்தலம் மருமா தாலி இருக்கணும், அப்படி கதையில் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அவர் ரத்த கண்ணீர் வடிச்சிருக்காரு, கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. திருச்சபையில் உண்மையெல்லாம் போச்சு, என்ன செய்யுது ஆண்டவரேன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் படத்துக்கே பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வரும்போது என்கிட்ட நான் அப்படியே ஜெபம் பண்ணது ஒரே காரியம் தான். ஆண்டவரே, கொடுமையான அரசியல் மக்கள் பண்ணுறாங்க, திருச்சபையில் கொடுமையான அரசியல் பண்ணுறாங்க, ஏன் இப்படிப்பட்ட காரியம் செய்கிறாங்க? இதெல்லாம் அவர் பார்த்த கண்களப்பா. அவர் எவ்வளோ வேதனையோடு மறிச்சிருக்கலாம். இனி வர காலங்களில் ஒவ்வொரு மக்களும் பரிசுத்தமும் வாழணும்னு நினைக்கணும். கிறிஸ்தவம் உண்மையாக இருந்தாலே உலகம் நல்லாயிருக்கும். நம்மளுடைய பிரதம மந்திரி நல்லா இருப்பார், மற்ற மந்திரிமார் நல்லா இருப்பாங்க. கிறிஸ்தவங்கிட்ட உண்மை இல்லாத காரணத்தினால தான் என்னை விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. ஆபிரகாம் லோத்தும் அண்ணன் தம்பி.
சித்த பையன்தான் லோத்து, ஆபிரகாமுடைய சித்த மகன் தான் லோத்து. அதையும் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பிற்கும் பிரச்சனை மந்தையினால. அப்போ ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்கிறான்ல, லோத்தை கூப்பிட்டு சொல்கிறான், நம்ம சகோதரர் இருப்பா, நமக்கு சண்டை வேண்டாம், நமக்கு சண்டை வேண்டாம், நீ கிழக்க போனால் நான் வடக்க போகிறேன், நீ வடக்க போனால் தெற்க போகிறேன்னு எடுத்துக்கு அப்படின்னு சொல்கிறான்ல, விட்டு கொடுக்குறான்ல. விட்டு கொடுத்த உடனே லோத்து என்ன சொல்கிறான், செழிப்பான இடத்தெல்லாம் எடுத்துக்கிறான். யோர்தான் நதி ஓரத்தில் செழிப்பான இடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான். அவரை ஒன்றுக்குமே கவலைப்படலை. ஏன்னா அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர், அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். எடுத்துக்கிட்ட அவன் நிலைமை என்ன, லோத்தின் நிலைமை என்ன, மனைவி உப்புத்தூளாக மாறிடுறா. 2 பெண் பிள்ளைகள், வாரிசு இல்லாமல் தப்பு கணக்கு தப்பாக வாழ்ந்து புருஷனால் கற்பது பாருங்க. ஆபிரகாம் பாருங்க, நீதிமானாய் வாழ்ந்தான். நீதிமானாய் வாழ்ந்தது மாத்திரமில்லை, கவலைப்படவே இல்லை. விதத்தில் வாசிக்கும் அதிகம் 15:1-2 வாசிக்கும் போது, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகும் மகாபெரிய பலனுமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். காரணம் அப்படி வாழ்ந்தான். இன்றைக்கி ஒரு சாதாரண சொத்துக்காக, ஒரு அடி நிலத்துக்காக, ஒரு சென்ட் இடம் இருக்கும், ஒரு சென்ட் இடத்துக்காக என்ன சண்டை. ஒரு சென்டம் 10,000 ரூபா போதுச்சுன்னா 10 லட்ச ரூபா கோர்ட்டில் சொல்லிக்கிறான். கத்தியும் அறுவாளையும் இடுப்பு வச்சுக்கிட்டு ஜென்மம் வரைக்கும் பேசுகிறதில்லை, அண்ணன் தம்பி பேசுகிறதில்லை. காரணம் கேட்டால் சொத்து விற்கிறதுக்காக விட்டு குடிக்க மனப்பான்மை இல்லை. ஒரு கடவுளுக்கு மையமுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நிறைய பேர் வாழ்கிறது இல்லை. ஏதோ வாழ்ந்தோம் அவ்வளோதானே ஒழிய விட்டு கொடுத்து வாழ்ந்தா கோடி நன்மை இல்லை. அது நிறைய பேர் வாழ்க்கை நினைக்கிறதில்லை, நினைக்காம எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்கள், சாபந்தான். பிள்ளைகள் வாழ்வுக்கு சாபம். உன் வாழ்க்கை எங்கே சென்றாலும் சாபம் தான் வரும். நீ கடவுளுக்கு வாழும்போது, விட்டு கொடுத்து கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்போது கடவுள் ஒரு நாள் உன் கைவிடவே மாட்டார். நல்லா சாதாரண எஸ்எல்சி படித்த ஆள் தான். 1968 நீ 67 முடிச்சிருக்கணும். 9th ஸ்டாண்டர்ட் ஒரு வார்த்தைக்கு, வாத்தியாருடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால என் 9th ஃபெயில் ஆகிட்டார், பண்ணிட்டார். ஒன்றும் தெரியாத மனுஷன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எனக்கு டாக்டரேட்டு, எம்ஏ, டிஹெச், எம்ஏ எதையும் கொடுத்துருக்காங்க. நிஜமாக கொடுத்ததுலாம் நான் அதில் போட்டுக்க விரும்புறதில்லை. காரணம் நம்ம படிக்கலையே, போட்டுக்க அப்படி ஒரு விருப்பம் இல்லை. ஆனால் கடவுள் கொடுத்த கணத்தை பாருங்கள். ஒன்றும் தெரியாத மனுஷனை ஆண்டவர் உயர்த்தி, அவனோட வேலைக்காரன் எலியேசர் சொல்லுவான், அவரோட வேலைக்காரன் எலியேசர் பெண்ணுமாக்க போயிருப்பான், ஈசாக்கு பெண்ணுமாக்க போயிருப்பான். பெத்தூர் வீட்டில் சொல்லுவான். வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 24:35 வாசிக்கும் போது, என் எஜமான் செல்வசீமானாக இருக்காருமா, அநேக ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள், செல்வசீமானார். அன்றைக்கு ஆண்டு அப்படி வைத்துக்க. காரணம் கேட்டால் நீ கடவுளுக்கு மகிமையை வாழும்போது, கடவுள் சாட்சியாய் வாழும்போது, மகிமை செலுத்தக்கூடிய மகனாய் வாழும்போது கைவிடவே மாட்டார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. நீ வாழும்போது கடவுள் மகிமையை வாழ்ந்தானோ அவனுக்கு மகிமையான பரலோகத்தை அவனுக்கு தருவார். மகிமையான பரலோகத்தை தருவது மாத்திரமில்லை, 24 மூப்பரோட ஆண்டவர் சமூகத்தை உட்காந்து நியாயம் விசாரிக்கார்ல, அந்த இடத்துல ராஜாக்களை ஆண்டவனை வச்சுருப்பார். காரணம் கேட்டால் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, அப்புறம் சுத்தமான வாழ்க்கை, தேவனை தேடக்கூடிய வாழ்க்கை. நிறைய பேர் வாழ்றதில்லை. அப்படி வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். வாழ்ந்தாலும் எவ்வளோ வாழ்ந்தாலும் சரி. எனக்கெல்லாம் இவ்வளோ வயசு, 76 வயசு ஓடிக்கிட்டு இருக்கு, 77 நினைக்கி. என் பிள்ளைகளை எவ்வளவோ சொல்கிறாங்க என்ன, ஆனால் எனக்கு ஓடுற வரைக்கும் ஓடிடலாம். ஓடுற வரைக்கும் ஒரு ஓட்டம்தான், ஒரு ஓட்டத்தை கடவுளுக்கு மகிமையை செலுத்தலாம், சாட்சியாக வாழலாம், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழலாம். அப்படி வாழும்போது அது எவ்வளோ கனப்படுத்தா தெரியுமா? சில வீணான கவலை, வீணான பிரச்சனை, வேதனை கடி, இவ்வளோ தான் செலவு இருந்தாலும் சரி, எவ்வளோ கவலை. அன்னைக்கு கடவுளுக்கு பிரியமாய் வாழும்போது, கடவுளை கனப்படுத்தி வாழும்போது கஷ்டம் வரும், வேதனை வரும், நிந்தனை வரும். ராகேலுக்கு குழந்தை இல்லை, இளைஞனுக்கு குழந்தை நிறையா. காரணம்
மேலே வானத்தில் கீழே பூமியில் என்று வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், நம்சிக்க வேண்டாம்னு சொன்னார். ராகில் அதிகமாக விக்கிரத்தை தேடி போனான். விக்கிரத்தை தேடி போய் மாத்திரமில்லை, தகப்பனுடைய லாபானுடைய விக்கிரத்தை எடுத்து ஒட்டை சேனில் வைத்து உட்காந்துட்டு தகப்பண்டே போய் சொல்கிறா. என்ன சொல்கிறா? இஸ்திரிகளுடைய வழிபாடு எனக்கு இருக்கப்பா, எழும்ப முடியாதுன்னு சொல்கிறா. போய் சொல்கிறா. எவ்வளோ சரிய சாபம், குழந்தை இல்லை. 2ஆவது குழந்தை பென்னியமீனை பெற்றெடுக்கும்போது நடுவழி செத்து போகிறா. காரணம் கேட்டால் உண்மையில்லாத வாழ்க்கை நீ வாழும்போது அந்த செய்கிற காரியம் அதுதான். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகன்றிடுவார். உன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். உனக்கேற்ற கிரீடம் செய்வார். என் மகனே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உபதிரவமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உபத்திரவமே. எண்ணிக்கொள்ளும் போது வழங்குவார் புதுபல், மீண்டும் ஜெயித்திடவே. மீண்டும் ஜெயித்திடவே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அஞ்சாதே ஒன்று கூனி, அஞ்சி கெஞ்சாதே எது கூனி. அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி கெஞ்சாதே எது கூனி. பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே செஞ்சிடும் உந்தனுக்கு. பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவோமே செஞ்சிடும் உந்தனுக்கு. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலேதான். உன்னை பாராதவர் போலேதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. நிறைய பேர் நிறைய காரியம் சோர்ந்து போகிறாங்க. நிறைய காரியத்தில் சோர்ந்து போகக்கூடாது. கடவுளெல்லாம் பார்ப்பாரு. தேவனுடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். அந்த நம்பிக்கை மனுஷன் வாழ்க்கையில் வேணும். ஆபிரகாம் மகன் ஈசாக்க பலியிட போகிறான். 99 வருஷம் காத்திருந்து குழந்தையை பெற்றெடுத்தான். ஆனால் என்ன சொல்கிறாரு? அது 22 அதிகாரத்தை வாசிக்கும் போது, நேசகுமாரன், ஒரே புத்திரன்,
எங்களும் மோரிவ மலையில் பலியிடுறாங்க. அவன் வருத்தப்பட்டார, தன் மனைவிட்டு போய் கேட்டார, சாலாட்ட போய் கேட்டார, ஒன்றுமே சொல்லலை. கூட்டிகிட்டே போய்கிட்டு இருக்காரு. வேலைக்காரங்க 2 பேர் கழுதை, விறகு, கட்டை, நெருப்பு எல்லாம் கொண்டு போகிறாரு. வேலைக்காரங்க கூட்டி சொல்கிறாரு, நானும் பிள்ளையாண்டனும் பழியிட்டு வரேன்ப்பா, நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஈசாக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஈசாக்கு என்ன கேட்குறான், தகப்பனே கூப்பிடுறான். என்ன மகனு கேட்கும்போது, பலியிட கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, ஆடைங்கன்னு கேட்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். அந்த விசுவாசம் வாழ்க்கையில் வேணும். விசுவாசமான வாழ்க்கையை வாழும்போது, விசுவாசம் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறையே வராது. நல்ல நிறைவு தான், ஒரு குறை வராது. விசுவாசத்தை கேட்கும்போது அந்நாள் கேட்டல்ல, அழுதல்ல. புருஷ சொல்லி பார்க்கான் எல்கானா, 10 பிள்ளைகளும் நீ அதிகம் எனக்கு ஏன் எழுதுறேன்னு கேட்கான். ஆனால் அவளுக்கு ஒரே காரியம், ஆண்டவரால் தான் செய்ய முடியும், ஆண்டவர் நடத்த முடியும் சொல்லி சீலாவில் இருக்க தேவாலயத்துக்கு ஓடி போய் நடுராத்திரி போய் முழங்கால்னு கண்ணி விட்டு அழுதா இல்லை. தீர்க்கதரிசி ஏலி 98 வயசு தாத்தா உட்காந்துருக்காரு. அவன் நினைக்காரு, குடிச்சிருப்பாளை நினச்சிட்டு உனக்கு குடி விட்டு விளக்கு, எந்த மட்டும் விரிச்சிருப்பா, குடிய விளக்குங்காரு. ஒரே வார்த்தை சொல்கிற, ஐயா நவேசியின் மகள் அல்ல, மனக்லேசஸ்ரீ, மனம் இறுதியும் பாரமல். அப்படி கேட்டு பாருங்க, ஆண்டவர்கிட்ட பாரமான இருதயத்தோட. குடும்பத்தில் பிரச்சனையா, மகனால் பிரச்சனையா, மகளால் பிரச்சனையா, புருஷனால் பிரச்சனையா, மனைவியால் பிரச்சனையா, ஆண்டவர் பார்ப்பார். அந்த சமயத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு தீர்வு செய்வார். தீர்வு செய்து உனக்கு என்ன செய்யணுமோ, வாழ்க்கையில் என்ன உதவி செய்யணும், வாழ்க்கையை ஆண்டு முடித்து தருவார். அதை கற்றுக்கிடுங்க வாழ்க்கையில். முதல்ல நிறைய பேர் கற்றுக்கிறது, ஏழையை மட்டும் நினைக்காதீங்க. ஒருத்தர் ஏழை காலத்து ஏழை ஒன்றும் பண்ண முடியாது. பணக்காரனா அது நரகத்துக்கு போவான் நிச்சயமாக. ஏழை பருவத்து தான் போவாங்க. காரணம் ஆண்டவர் செய்த, ஆண்டவர் உருவாக்குற கதை. லூக்கா 21:4 வாசிக்கும் போது எல்லாரும் காணிக்க போடுறாங்க, எல்லாரும் கொண்டு கொட்டுறாங்க. ஒரு ஏழை தாய் தன்கிட்ட 2 காசை கொடுத்து போட்டால. ஆண்டவர் சொன்னார், மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் இவ்வளோ அதிகமாய் போட்டாள், அதிகமாய் போட்டால் ஆண்டவர் ஆஸ்வதிச்சார்ல. ஆசிரிக்கு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அதை மனசு அவங்க பணக்காரங்களே அவங்க இப்படி அதை நினைக்கவே நினைக்காதீங்க. உன் இருதயம் தேவனுக்கு பிரியமாக இருக்கா, தேவனோட பிள்ளை ஞானமாக இருக்கா, பிள்ளைகளை ஞானமாக வளங்க, ஜெபத்தில் வளருங்க. ஜெபத்தில் வளர்த்து எந்த ஜெபம் பண்ணி அனுப்புங்க. வெளியே உலகம் பொல்லாத உலகம், எங்கே வதம் கஞ்சா, சாராயம், குடி, எத்தனையோ விதமான தருத்திரமான நிலை ஓடிக்கிட்டு இருக்குது. உன் பிள்ளையை நீ சிலுவை போட்டு ஆண்டு ரத்தத்தை சிலுவையை ஆண்டு ரத்தத்தை பூசி நீ அனுப்புன்னு சொன்னால் சத்துரு வெள்ளம்புற வரும்போது தேவனாவே கொடியேற்றுவார், வாழ்க்கை ஆண்டு ஆசிரிப்பார். ஆனால் தருத்திரம் மட்டும் யாரும் தருத்திரம் கிடையாது, எல்லாரும் ஐஸ்வர்யம் தான். கர்த்தர்களை ஆண்டர் ஆசிரியர் தான். அன்றாண்டு உள்ள போஷத்தை ஜபத்தை பரமட ஜபத்தை சொல்கிறீங்கல்ல, அந்த ஆபாத்தை எங்களுக்கு தாருன்னு கேட்கீங்கல்ல, ஆண்டு தருவார். ஆண்டவன் பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாற மனபுத்தம் அல்ல, சொல்லியும் செய்யாது இப்போ நிச்சயமாய் செய்வார். வாஞ்சியில் ஆண்டு கேட்போம், கர்த்தரை ஆசிரிக்கட்டும். எல்லோரும் எழும்பலாமா, அல்லாண்டு கேட்கலாம். ஆண்டவரே கரம் கொடுக்குன்னு கேட்கலாமா. சரியத்தை வேதனைகள் இருக்கலாம், எத்தனையோ பலவீனங்கள் இருக்கலாம். ஒரு விசுவாசமாக இருந்தால் வலது கரத்தை ஆண்டவர் இறுதி வச்சுக்கிடு. ஆண்டவரே என் குடும்பத்தில் இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, இப்படிலாம் வேதனை இருக்குது, நீங்கள் தான் மாற்றி தர முடியும், உங்களால் தான் முடியும். ஒரு மனுஷனால முடியாது. நான் சில சுவாசம் உள்ள மனுஷன் எண்ணப்படுக்கு எம்மாதிரி நீ சொல்லிட்டீங்கப்பா. யாரையும் நம்பலை, உண்மை மாத்திரம் சார்ந்து வாழ்கிறோம்ப்பா. உண்மை மாற்று வாழ்ந்து சார்ந்து வாழ கிருபை தாங்க. எங்கள் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆண்டவர் கேட்கலாம். எத்தனையோ வாழ்க்கை பேர் வாழ்க்கையில் பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், லங்ஸ் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், எவ்வளோ மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும். ஆனால் ஆண்டவர் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விடுதலை தந்து, நான் உன்னை ஆசிரிக்கிற தெய்வம், உன்னை பராமரிக்கிற தெய்வம் சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா, ஆண்டு பார்க்கலாமா. அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம்
நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் நான் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். ஆதரவும் அவரே, இதயம் நொறுங்கிறோரே ஆதரவும் அவரே கதறல்கள் கேட்டிடுவார் பதறாமல் அணைத்திடுவார் கதறல்கள் கேட்டிடுவார் ராமல் அணைத்திடுவார். அள்ளாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயினால் நொந்தவரே தாயன்பால் அழைப்பவரே நோயினால் நொந்தவரே தாயன்பால் அழைப்பவரே ஜெயமாய் தாங்கிடுவார் பரிகாரினானே ஜெயமாய் தாங்கிடுவார். இல்லாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். மாயையில் மயங்கினோரை கைதந்து காப்பவரே மாயையில் மயங்கினோரை கைதந்து காப்பவரே தூயாவே தூயோனாய் மாற்றிடுவார் தூயாவே தூயோனாய் மாற்றிடுவார். இல்லாத நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற
நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எங்களை ஒப்புக்கொள்கிற ராஜா, மனமிறங்கிலையும் ஆஸ்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க, குடும்பங்களையும் ஆஸ்வதிங்க. தரித்திரங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், தாங்க பெருமை அடங்கட்டும். அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க கிருபை தாங்க. அடியனை மறைத்து வெளிப்பட்ட கிருபைக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைக்காக நன்றி ராஜா. 1 60 100 பலனடைய கிருபை தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அருமையான போதகரையா பலப்படுத்துங்க. குடும்பத்தை ஆஸ்வதிங்க. தம்பி சிவிக்காக, குடும்பத்திற்காக, அன்பு பேராயருக்காக, குடும்பத்திற்காக, திருமண ஊழியங்களுக்காக வரும் ராஜா காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.